ஓகே, நேர்கோட்டு இயக்கத்துல பிள்ளையா நாங்க இறுதி பகுதியினை பார்க்க வேணும். புவியீர்ப்பின் கீழான இயக்கம் தொடர்பான விஷயங்கள் பார்க்க வேணும். அதாவது நேர்கோட்டு இயக்கம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்து அனுப்பாத ஆக்கள் ஒரு அனுப்புங்கோ. சரியா, ஒன்று ஒருத்திட்ட இதுவும் வரையில இன்னும். சரியா, முழுமையா பாஸ் பேப்பர் ஒருக்கா செய்து அனுப்புங்கோ. ரெண்டையோட நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடம் முடியுது. சரி, ரெண்டையோட நேர்கோட்டு இயக்கம் பாடம் முடியுது. பாஸ் பேப்பரை முழுமையா வடிவா நீட்ட எனக்காண்டி செய்து அனுப்பாம உங்களோட கற்றலுக்காக ஒருக்கா வடிவா செய்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் பார்க்க வேண்டி கிடக்கு, புவியீர்ப்பின் கீழான இயக்கம். சரி, அதை முடிச்சோம்னு சொன்னா அதோட இந்த பாடம் முடிஞ்சது. நீ அடுத்த வகுப்புல 3வது யூனிட்டுக்கு போகல. சரி, இது ஒரு முக்கியமான பாடம் பிள்ளைகள். பிராக்டிஸ் பண்ணாம வராது. நோட்ஸ் பாடம் மாதிரி நீங்க ஒருக்கா 2 தரம் படிச்சோன்னு ஞாபகத்துல நிக்காது. திருப்ப திருப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் செய்யறோமோ அவ்வளவு தான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. சரி, அதால வடிவா இருக்கா பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டா திருப்ப திருப்ப படிக்கிறது இல்ல, நிறைய பேப்பர்ஸ் செய்து பார்க்கும். சரி, அப்ப பாஸ் பேப்பர் அவ்வளோத்தையும் இப்போதைக்கு செய்து பாருங்க. அப்புறம் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி திருப்பவும் ஒருக்கா செய்யுது. சரி, அப்ப இந்த புது பட்ச் ஓயலுக்கு பேப்பர் கிளாஸ் தொடங்கிக்க உங்களுக்கு வந்து ஒரு அந்த யூனிட் 2 எல்லாம் திருப்ப ஒரு ரிவிஷன் மாதிரி. இப்ப அநேகமான ஆக்களுக்கு அந்த யூனிட் 2 கிளியர் இல்லையன்றது வடிவா விளங்குது. உடனே பிராக்டிஸ் பண்ணினாதான் ஞாபகத்துல நிற்கும். சரி, அது அவ்வளவு திருப்ப செய்து விடுவேன் வேற ஒரு பேப்பர்ல. இப்போதைக்கு நான் அனுப்பினேன், நான் செய்து விட்ட அந்த பாஸ் பேப்பரை ஒருக்கா வடிவா திருப்ப செய்து போட்டு அனுப்பும். ரைட், இன்றைய பிள்ளைகள் நாங்கள் புவியீர்ப்பின் கீழான இயக்கத்தை பற்றி பார்ப்போம். இப்ப புவியீர்ப்பின் கீழான இயக்கம் என்று சொல்ல ஒரு நேர்கோட்டில இயக்கம் வந்து ஒரு நேர்கோட்டு பாதையில நடக்குமாக இருந்தா நேர்கோட்டு இயக்கம் என்று படிச்சாங்க. புவியீர்ப்பின் கீழான இயக்கம்ன்றது வந்து ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு பொருளை வந்து நாங்க கீழே விடுவிக்கிறோம். இல்லாட்டி ஒரு கீழ்மட்டத்தில இருந்து ஒரு பந்தை வந்து மேல் நோக்கி எறியும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அந்த பந்தில இல்லாட்டி அந்த பொருள்ல நடக்கக்கூடிய இயக்கத்தை தான் புவியீர்ப்பின் கீழான இயக்கம் என்று சொல்லுவோம். சரியா, என்னன்னு சொன்னா இதுல ஒரு கவனிங்க. இப்ப இதுல ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இந்த பொருள் நிலத்தை நோக்கி விடுவிக்கப்படுதுன்னு வைப்போம். சரி, இல்லாட்டி இது ஒரு ஒரு பழம் ஒன்று யோசிங்க. ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பழம், இது சுயாதீனமா மரத்தில இருந்து அருந்து நிலத்தை நோக்கி விழுது. அதே நிலத்தை நோக்கி விழுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நிலத்தில் அந்த புவியினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஈர்ப்பார். சரி, ஈர்ப்பார் முடலால தான் அந்த பொருள் வந்து புவியை நோக்கி விழுது. அப்படி விழுகிறதுக்கு தேவையான விசையை வந்து நாங்க புவியீர்ப்பு விசைன்னு சொல்றோம். சரி, அப்புறம் நீங்க அங்க நியூட்டன் இயக்க விதிகள் படிக்க விளங்கும். ஒரு பொருள் ஒன்று ஓய்வில் இருக்குதுன்னு வைப்போம். இந்த பொருளை இயங்க பண்ணணும்னு சொன்னா நான் இதுக்கு ஒரு விசையை கொடுப்போம். சரியா, நான் வெளியில இருந்து ஒரு விசையை கொடுத்தேன்னா தான் அந்த பொருள் வந்து இயங்கும். இல்லாட்டி அது தொடர்ச்சியா ஓய்வில் தான் இருக்கு. அப்ப நான் ஒரு விசையை கொடுத்து தள்ளினேன்னு சொன்னா அந்த பொருள் ஒரு ஏர் முடலோட இயங்க போகும். இதே மாதிரித்தான் புவியீர்ப்பின்களான இயக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா புவியீர்ப்பு ஏர் முடல் தொழிற்பட்டு கொண்டிருக்கு. இப்ப நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க கொடுக்குற ஏர் முடல் பெரும்பாலும் மாறும், வேகத்தை பொறுத்து மாறும். ஆனா புவியீர்ப்பு ஏர் முடல்ன்றது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா பொருட்களையும் புவிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சகல பொருட்களையும் ஈர்ப்பார் முடல் தாக்கி கொண்டுதான் இருக்கு. சரி, அதனுடைய பெருமானத்தை வந்து அந்த புவியீர்ப்பார் முடலுடைய பெருமானத்தை வந்து நாங்க ஜி என்று குறிக்கிற நாங்கள். அதனுடைய உண்மையான பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9.8 மீட்டர் செகண்ட் -2 ஆக இருக்கு. சரி, 9.8 மீட்டர் செகண்ட் -2. ஆனா இப்போதைக்கு ஓயிலை பொறுத்த வரைக்கும் நாங்க கணிக்கிறதுக்கு வசதியா அதை 10 மீட்டர் செகண்ட் -2 எடுப்போம். சரியா, புவியீர்ப்பார் முடல்ல பெறுமதி வந்து 10 மீட்டர் செகண்ட் -2. இப்ப இந்த 10 மீட்டர் செகண்ட் -2ன்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு.
அதாவது ஒவ்வொரு செகண்டும் 10 படியா வேக மாற்றம் ஏற்படும். சரி, அப்ப என்னன்னு சொல்றவன்னு சொன்னா, ஒரு பொருள் ஒன்று நிலத்தை நோக்கி விழுதுண்டு வைப்பான். நிலத்தை நோக்கி விளையக பிள்ளைகள் புவியீர்ப்பு பெயர்முடல் வந்து எப்பவும் தரையை நோக்கித்தான் புவியீர்ப்பு பெயர்முடல் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இந்த பொருள் வந்து விழுதுன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கு. சரி, உதாரணமா இது சுயாதீனமா விளவிடப்படுது என்ற சொல்லு வந்ததுன்னு சொன்னா இவற்றை ஆரம்ப வேகம் 0. சொல்ற விஷயங்களை வடிவா கவனிங்க பிள்ளைகள். இதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்விதான் இதுல பார்க்க போறோம். சரியா? இது நோட்ஸ் எல்லாம் தந்து ஒன்று இதன்றையில இதுக்குரிய கேள்வி எல்லாம் நேரடியா நாங்கள் பார்க்க போறோம். அதால சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வடிவா கவனிங்க. சரி, அங்க இங்க விளாந்தி கொண்டிருக்காதீங்க. வடிவா முழுசா நான் சொல்ற அவ்வளவு விஷயங்களையும் கவனிங்க. சரி, ஒரு பொருள் வந்து சுயாதீனமா விளவிடப்படுது, இல்லாட்டி ஓய்வில இருந்து விழுது, இப்படியான சொற்கள் வந்து எங்களுக்கு தெரிய வேணும். அதனுடைய ஆரம்ப வேகம் 0 என்றது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு பொருள் ஒன்று சுயாதீனமாக விளவிடப்பட்டது, இல்லாட்டி மரத்திலிருந்து சுயாதீனமா காய் ஒன்று விழுகிறது, ஓய்விலிருந்து விழுகிறது, அப்படியான சொற்கள் வந்ததுன்னு சொன்னா அது 0ல இருந்து அதன் ஆரம்பம் 0 என்ற அர்த்தம். ஒரு பொருள் கீழ் நோக்கி எறியப்படுதுன்னு சொல்லி அந்த பொருளுக்கு ஒரு வேகம் இருக்கு. ஒரு நாங்க வேகத்தோட தான் எறிவோம். ஆனா சும்மா விழுத்தைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல அதன் ஆரம்பம் 0 தான் இருக்கு. அந்த விளக்கத்தை வடிவ ஞாபகத்துல வைங்க. ஒரு பொருளோட விழ விடுறதுக்கும் எறிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, அதுல ஒரு பெண் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த பெண்ணை வந்து நான் சுயாதீனமா விடுவிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி இருக்கிற இந்த கையை வந்து நான் எடுத்துட்டேன்னு சொன்னா இந்த பேனை வந்து சுயாதீனமா விழு. இதே இந்த பேனைக்கு நான் ஒரு விஷயம் கொடுத்து இப்படி எறிகிறேன்னு சொல்லிக்க அதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருக்கு. என் கையில இருந்து என்னையும் அறியாம சுயாதீனமா விழுதுன்னு சொல்லிக்க அதனுடைய ஆரம்ப வேகம் 0. அதே மாதிரி தான் சுயாதீன வேகம், சுயாதீனமா ஒரு பொருள் விழுதுன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப வேகம் 0 இருக்கும். அதே மாதிரி நான் எறிகிறேன் சொன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருக்கு. சரி, நான் ஒரு பொருள் எறிகிறேன் ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கு. அப்ப இதுல ஒரு பொருள் சுயாதீனமா விளவிடப்படுது வெப்பம், அதிന്റെ ஆரம்ப வேகம் 0. இது புவியை நோக்கித்தான் விழப்போகுது. எனவே புவியீர்ப்பு பெயர்முடல் 10 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய வேகம் 10 படி கூடிக்கொண்டிருக்கு. சரி, ஓய்வில இருந்து விளவிடப்பட்டதுண்டா முதலாவது செகண்ட் முடிவில 10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை பெறும். அப்புறம் 2வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் பெர் செகண்ட் அதன் வேகம் அதிகரிக்கும். 3வது செகண்ட் 40 மீட்டர் பெர் செகண்ட் அதிகரிக்கும். அப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் படிப்படியாக அதிகரிச்சு கொண்டிருக்கும் கீழ் நோக்கி விரைவு. இப்ப கீழ் நோக்கி விரைக்க ஒரு சீரான ஆர்முடுகளோடு இயங்குவேன். ஒரு பொருள் கீழ் நோக்கி விளைவிக்க சீரான ஆர்முடுகளோடு இயங்குவேன். இதே ஒரு பொருளை நாங்க மேல் நோக்கி எறிகிற சந்தர்ப்பத்தை எடுப்போம். சரி, ஒரு பொருள் வந்து தரையில இருந்து மேல் நோக்கி எறியப்படுது. மேல் நோக்கி எறியக்க அதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருக்கும். சும்மா நான் போடுறேன் 40 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட ஒரு பந்தை வந்து நான் மேல் நோக்கி எறிய போறேன். ஆனா ஒன்று கவனிக்கோணும், எப்பவும் இந்த ஈர்ப்பெயர்முடல் என்றது வந்து எங்களை புவியை நோக்கி இழுத்து கொண்டிருக்கு. புவியீர்ப்பெயர்முடல் என்றது வந்து ஒரு பொருள்ல புவியை நோக்கி இழுத்து கொண்டிருக்கு. இப்ப நான் ஒரு பந்தை மேல் நோக்கி எறிகிறேன் சொன்னா அது குறிப்பிட்ட தூரத்துக்கு புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போகும். சரியா? குறிப்பிட்ட தூரத்துக்கு புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போகுது. ஆனா ஆர்முடல் எனக்கு கீழ் நோக்கி தாக்கும் என்றபடியா வெற மேல் நோக்கி எறியப்பட அதனுடைய ஆர்முடுகள் வந்து அதனுடைய வேகம் வந்து 10 குறை. சரியா? புவியீர்ப்பு ஆர்முடல் வந்து எதிர் திசையில தாக்குறபடியா இப்ப 40 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட ஒரு பொருளை நான் எறிஞ்சேன்னு சொன்னா முதலாவது செகண்ட் முடிவில அந்த பொருளோட வேகம் 30 மீட்டர் பெர் செகண்டா குறையும். அப்புறம் அடுத்த 2வது செகண்ட்ல அந்த பொருளோட வேகம் 20 மீட்டர் பெர் செகண்டா வரும். 3வது செகண்ட்ல 10 மீட்டர் பெர் செகண்டா வரும். 4வது செகண்ட் முடிவில அந்த பொருளோட வேகம் 0க்கு வரும்.
பூஜ்ஜியத்துக்கு வரைக்கும் அந்த பந்து வந்து நல்ல சரியான உச்ச உயரத்திலே இருக்கு. பூஜ்ஜியம் என்ற வேகத்தை அடைஞ்சிட்டுதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த பொருள் மேல நிக்காது, கீழே அப்படியே விழும். சரியா? பூஜ்ஜியம் என்ற வேகத்தை பெற்றுட்டுதுன்னு சொன்னா பொருள் வந்து கீழ் நோக்கி விழும். கீழ் நோக்கி விளைக்கும் அப்படித்தான். சரி, 5வது செகண்ட் முடிவுல 10, அப்புறம் 6 20, 7 30 என்று சொல்லி 8வது செகண்ட்ல திருப்ப 40 மீட்டர் பெர் செகண்ட்லயே தரையை நோக்கி விழும். நாங்க எந்த வேகத்துல எறிகிறோமோ அதே வேகத்துல எங்களோட கைக்கு விழும். சரி, 40ஓட நான் ஒரு பொருளை எறிகிறேன்னு சொன்னா திருப்ப என் கையை நோக்கி வரைக்கும் அது வேகம் 40 தான் இருக்கு. மேல போய்க்க 10 10 குறையும் வேகம், உச்ச உயரத்து தொடைக்கு அதனுடைய வேகம் 0. அதுக்கப்புறம் திருப்ப கீழே விளையக்குள்ள 10 10 படி வேகம் கூடும். ஆனா இவ்வளவு நடக்கிற சந்தர்ப்பத்துல நாங்கள் வந்து வழித்தடை இல்லை என்ற இடத்து தான் கணக்குகள் செய்வோம். இப்ப வழித்தடை காரணமா வேக மாற்றத்துல சின்ன தளம்பல் வந்து வரலாம். ஆனா கணித்தல்கள் செய்ய இந்த வழிக்கு தடையை வந்து நாங்க புறக்கணிச்சு தான் கேள்விகள் செய்யறோம். சரியா? புவியீர்ப்பு பேர் முடியல 10 மீட்டர் செகண்ட் -200 எடுக்கிற நாங்கள் ஒரு விஷயம். அது மாதிரி வழித்தடை இல்லை என்று கருதித்தான் நாங்க இந்த கணக்குகள் வந்து செய்வோம். சரி, அந்த வழித்தடையால் ஏற்படுற பாதிப்பு சரியான குறைவேண்டபடியா வழித்தடை இல்லை என்று கருதிதான் நாங்க கணக்குகள் வந்து செய்யலாம். சரி, எப்ப நான் சொன்ன இவ்வளவு கான்செப்டும் விளங்கிட்டுதா பிள்ளைகள்? இல்ல சிக்கல் இருந்தா திருப்ப கேளும். இவ்வளவு கான்செப்டும் ஓகேயா? கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லி பழகணும். ஓம் இல்லாட்டி இல்லையான்னு பதில் சொல்லி பழகணும். உரைநிலையில இருக்க வேணாம். இவ்வளவு சரியா பிள்ளைகள்? கொண்டேங்கானில் எல்லாம் நித்திரையா? தக்ஷாலினி சைலான சர்மா லிவின் அழைக்கிறது விளங்குதா பிள்ளைகள்? இதுல சில பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்கணும். அதுக்கு முதல் ஒரு அடிப்படை கேள்வியை தாரணும் உங்களுக்கு. ஒருக்கா செய்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? சின்ன சின்ன கேள்வி தான், ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உயரத்திலிருந்து சுயாதீனமாக ஒரு பந்தொன்று விழவிடப்படுது. சரி, ரஃபா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உயரத்திலிருந்து சுயாதீனமாக பந்தொன்று விழவிடப்படுது. அது தரையில விழுகிறதுக்கு எடுக்கிற நேரம் 4 செகண்ட். சரியா? தரையில விழுகிறதுக்கு எடுக்கிற நேரம் 4 செகண்ட். கேள்வி, தரையில அந்த பந்து படும் போது அதன் வேகம் எவ்வளவு? சரியா? தரையில பந்து படும் போது அதனுடைய தரவு தெரியணும். புவியீர்ப்பார் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2. சரி, இது ஒரு கேள்வி. அது மாதிரி இன்னொரு கேள்வி போடுங்க.
60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஒரு பொருள் ஒன்று மேல் நோக்கி எறியப்படுகிறது. சரி, 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஒரு பொருள் ஒன்று மேல் நோக்கி எறியப்படுகின்றது என்று போட்டுட்டு கீழே கேள்விகள் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, பொருளின் உச்ச உயரத்தில் வேகம் யாது? சரியா, முதலாவது பொருளின் உச்ச உயரத்தில் வேகம் யாது? இரண்டாவது, பொருள் அடையும் உச்ச உயரம் யாது? பொருள் அடையும் உச்ச உயரம் யாது? அடுத்தது, பொருள் மீண்டும் தரையை அடையும் போது பொருள் மீண்டும் தரையை அடையும் போது அதன் வேகம் யாது? அது மாதிரி நாலாவது, முழு இயக்கத்துக்குமான வேக நேர வரை. சரிதானே? முதலாவது உச்ச உயரத்துல வேகம், அடுத்தது அடையிற உச்ச உயரம், அடுத்த மீண்டும் தரையை அடையும் போது வேகம், மற்ற முழு இயக்கத்துக்குமான வேக நேர வரை. இந்த 5 கேள்வியை முருகா செய்து காட்டுங்க பிள்ளைய. செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க முதல்.
இல்லையா, அவ்வளவு கேள்வியும் திருப்ப நான் செய்து விடுவேன். நீங்க முதல் சரியோ புள்ளியோ எனக்கு செய்து அனுப்புங்க. ரைட். சைலானந்த் சர்மாண்ட வந்துட்டுது. ஒன்று ரெண்டு பிள்ளைகள்லாம் இருக்குது. ராஃபிலையும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாம் சரி. மற்றாக்களும் அனுப்புங்க பிள்ளையோ, சரியோ பிள்ளையோ அனுப்புங்க முதல்.
ரைட். நான் கேட்கிறாள் பதில் சொல்லுங்க. சுயாதீனமா ஒரு பந்து விடப்படுதுன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும்? டக்ஸாலின்னு சொல்லுங்க பாப்போம். சுயாதீனமா விடப்படுகின்ற பந்தின் ஆரம்ப வேகம் எவ்வளவா இருக்கும்? 0. 0. அப்ப 4 செகண்ட் முடிவில பந்து எவ்வளவு வேகத்தை அடையும்? சொல்லுங்க தக்ஷாலினி. ஒவ்வொரு செகண்டும் பந்து அடைகிற 40 மீட்டர் செகண்ட் -1. ரைட் 40 மீட்டர் பெர் செகண்ட். சரி, ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் கூட போகுது. ஆகவே இங்க 4 செகண்ட் முடிவில் அடைகிற வேகம் அண்டைக்குள்ள 40 மீட்டர் பெர் செகண்டா? சரி, தரை அடையக்குள்ள அது படுற வேகம் 40 மீட்டர் பெர் செகண்ட். அது மாதிரி ரெண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு பொருளை 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட நாங்க மேல் நோக்கி எறிய போறோம். உச்ச உயரத்துல வேகம் என்னன்னு கேள்வி. சரியா மோயிசன் சொல்லுங்க பாப்போம். உச்ச உயரத்துல வேகம் எவ்வளவா இருக்கு? உயர்ந்தபட்ச உயரத்துல வேகம் எவ்வளவா இருக்கும் மோயிசன்? மோகிசன் இருக்கிறீங்களோ? சொல்லுங்க, உச்ச உயரத்துல எவ்வளவு வேகம்? 160. கட்டிக்கார் 60. என்ன லிவின் சொல்லுங்க அப்ப உச்ச உயரத்துல எவ்வளவு வேகம் உண்டு? லிவின் ஓகே லிண்டு. உச்ச உயரத்துல வேகம் எவ்வளவு சொல்லுங்க. ரியேக்கு தான் 60 வேகம். உச்ச உயரம் சொன்னா அகலம். உச்சபட்ச உயரத்துல எவ்வளவு தடை? ஒவ்வொரு செகண்டும் மேல ரியேக்க வேகம் என்ன செய்யும்? கூடுமா குறையும்? ஹின்சாவா? ஹின்ஸ் பகிண்ட தங்கச்சி ஹின்சா சொல்லுங்க அப்ப உச்ச உயரத்துல வேகம் என்னவாயிருக்கு? 0. 0. 0. ரைட், சரி 0. சரிதானே. 60 மீட்டர் பெர் செகண்ட் வடிவங்களையும் கொள்ளுங்க பிள்ளை. 60 மீட்டர் பெர் செகண்டோட ஒரு பொருளை நாங்கள் மேல் நோக்கி எறிகிறோம்டா புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போறோம். என்ன சரியா? புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போறோம். ஒரு பொருளை நான் கீழ் நோக்கி வருதுன்னு சொன்ன ஒரு பொருள் கீழ் நோக்கி வருதுன்னா ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் கூடும் பிள்ளைகள். அது மாதிரி ஒரு பொருளை நான் மேல் நோக்கி எறிகிறேன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் குறையும். சரி, அப்ப 60 மீட்டர் பெர் செகண்டோட ஒரு பொருளை நான் எறிகிறேன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு 10 படி வேகம் குறைஞ்சு ஒன்று இருக்கு. சரி, அப்ப 6 செகண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா அதனுடைய உச்ச உயரத்தை துடைக்க அதன் வேகம் 0. ஒரு பொருளை நான் மேல் நோக்கி எறிகிறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் உயரம். அந்த உயரத்துல அதனுடைய வேகம் 0 இருக்கும். அதுக்கு பிறகு கீழே விழ தொடங்கி உச்சபட்ச உயரத்துல அந்த வேகம் 0 இருக்கு. பிறகு கீழே விழும். என்ன உச்ச உயரத்துக்கு வேகம் 0. எறியேக்கு உள்ள வேகம் தான் 60. உச்ச உயரத்துல உள்ள வேகம் என்னன்னு கேட்டா 0. சரிதானே. அதை வடிவா ஞாபகத்துல வச்சிருங்க. உச்ச உயரத்துல ஒவ்வொரு செகண்ட் படி வேகம் குறைஞ்சு குறைஞ்சு உச்ச உயரத்துல அதன் வேகம் 0 அடையும். ரெண்டாவது கேள்வி உயரம் கேட்டது. உயரம் நாங்க ரெண்டு விதத்துல காணலாம் பிள்ளைகள். ஒன்று வரைவை பயன்படுத்தியும் காணலாம், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு சமன்பாட்டை வச்சுக்கொண்டு காணலாம். இப்ப ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி இடப்பெயர்ச்சியோ அதே மாதிரி புவியீர்ப்பின் கீழான இயக்கத்துல உயரம் என்றது ஞாபகத்துல வையும். ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல இடப்பெயர்ச்சி எப்படி அதே மாதிரி தான் புவியீர்ப்பின் கீழான இயக்கத்துல உயரம். சரி, இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்கும் இடப்பட்ட தொடர்பு படிச்சிருக்கிறோம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம். இப்ப என்ன இடப்பெயர்ச்சியை காண சொன்னா இடப்பெயர்ச்சி எழுவாய் மாற்றம் செய்து விட்டேன்னு சொன்னா பிரிக்கிற நேரம் அங்கால போய் வேகத்தோட பெருக்கு. ஒரு மாறா வேகம் என்று சொன்னா அந்த நேரத்தால நாங்க பெருக்கி இடப்பெயர்ச்சியை காணலாம். இதே வேகம் மாறுதுன்னு சொன்னால் நாங்க சராசரி வேகத்தை கண்டு, சரியா, வேகம் மாறுதுன்னு சொன்னா சராசரி வேகத்தை கண்டு நேரத்தால பெருக்கி விட்டோம் என்ற இடப்பெயர்ச்சி. அப்ப இந்த இடத்துல சராசரி வேகம் தான் காணணும். என்னடா வேகம் மாறப்போ சராசரி வேகம் எப்படி காண்றேன்? ஆரம்ப வேகம் 60, உச்ச உயரத்துல வேகம் 0, அதாவது இறுதி வேகம் 0. அது ரெண்டால பிரிச்சு விட்டா சராசரி வேகம் பெறும். அதுக்கடுத்து நேரத்தை காணும்.
சரியா, நேரம் சுகமா எங்களுக்கு ஞாபகத்துல வச்சிருக்கலாம். முதல் 60 மீட்டர் பெர் செகண்ட், முதலாவது செகண்ட்ல 50, ரெண்டாவது செகண்ட் முடிவுல 40, மூன்றில 30, அது மாதிரி 2ல 20, 1ல 10, ரெண்டு போய் 6 செகண்ட் முடிவில எங்களுக்கு வேகம் 0 வரும். ரைட், அப்ப கவனிப்போம் பிள்ளைகள். சரியா, இந்த கணக்கு பார்த்து கொண்டிருக்கோம். 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட மேல் நோக்கி எறியப்படுற பொருள் உச்ச உயரத்துல வேகம் 0 கண்டுட்டோம். இப்போ உயரம் காணப்படும். சரி, இப்போ உயரம் காண்றதுக்கு சராசரி வேகத்தை நேரத்தால பெருக்கணும். 60 சக 0 சராசரி வேகம் கிடைக்கும். நேரத்தால பெருக்கணும். நேரம் பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் குறை. சரியா, முதலாவது செகண்ட்ல 50 மீட்டர் பெர் செகண்டுக்கு வரும். ரெண்டாவதுல 40, 3 30, 2 20, 1 10, சரி 1 2 3, நாலாவதுல 20, அது மாதிரி அஞ்சாவதுல 10, 6வது செகண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா 0 அடையும். சரி, 6 செகண்ட் முடிவுல 0க்கு வந்து. ஆகவே எடுத்த நேரம் 6. 60ஐயும் 0ஐயும் கூட்டினா 60, 60 2ஆல பிரிச்சீங்கன்னா 30, தர 60. ஆகவே உயரம் வரும் எங்களுக்கு 180 மீட்டர். சரி, உச்ச உயரம் எவ்வளவு வேணா 180 மீட்டர். சராசரி வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டோம்டா. சரி, அது மாதிரி அடுத்த கேள்வி கேட்டுனாங்க, திருப்ப தரை அடையக்குள்ள வேகம் எவ்வளவு? சரியா, ஹம்தா சொல்லுங்க பாப்போம். திருப்ப தரை அடையக்குள்ள எவ்வளவு வேகம் இருக்கு ஹம்தா? 60 மீட்டர் பெர் செகண்டோட ஒரு பொருளை எறிகிறான். தரை அடையக்குள்ள எவ்வளவு சொல்லுங்க. சார் தெரியும். சாய்லானந்த் சர்மா, சார் 60 மீட்டர் 60 மீட்டர் பெர் செகண்ட். அதே வேகத்திலான் விழும். யோசிச்சு பாருங்களேன், 60ல எறியக்குள்ள ஒரு செகண்ட் படி வேகம் குறைஞ்சு 0க்கு வருது. திருப்ப பழையபடி தானே 0க்கு வந்துட்டுதுன்னு சொன்னா நீ கீழே தான் விழும். அப்ப அடுத்த செகண்ட் 10 20 30 40 போய் ஒவ்வொரு செகண்ட் படி தான் இங்கேயும் வேகம் கூட போகும். அப்ப திருப்பதி கைக்கு வரைக்குள்ளேயும் 60ல தான் விழும். என்ன வேகத்துல நாங்க பொருளை எறிஞ்சோமோ அதே வேகத்துல தான் கைக்கு விழும். நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் வேகத்துல மாற்றம் பெறலாம், வழித்தடை அதுகள் இருக்கிறபடியா. வழித்தடை இல்லாடி வழித்தடையை புறக்கணிச்சு நாங்க செய்தோம்னு சொன்னா என்ன வேகத்துல பொருளை எறிகிறோமோ அதே வேகத்துல தான் திருப்பங்கடா ஆகிக்கு வரும். சரி, 60ல தான் திருப்ப விளைவுக்குள்ளேயும் 60ல தான் விழும். மீண்டும் தரைய அடையக்குள்ள வேகம் எவ்வளவு வேண்டா 60 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது முழு இயக்கத்துக்குமான கிராஃப் கேட்டு. சரியா, முழு இயக்கத்துக்குமான கிராஃப் இது. பாருங்க, ஒரு வேக நேர வரை வேண்டபடியா பிள்ளைகள் திசையை நாங்க கருதி கொள்ள வேணும். இதுவே ஒரு கதி நேர வரை வேண்டா நீங்க திசையை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது ஒரு வேக நேர வரை வேண்டபடியா கட்டாயம் திசையை கருதி கொள்ள வேணும். எப்பவும் வேக நேர வரைவில நேரம் தான் எக்ஸ் அச்சுல கொடுப்பீங்கள், அதன் அலகு செகண்ட். y அச்சுல வேகம் கொடுக்கணும், அதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் -1. இங்க பொருள் 60 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல எறியப்படுது. ஏற்கனவே அந்த பொருளுக்கு ஒரு வேகம் இருக்கு 60. மேல் நோக்கி எறிஞ்சோம்னு சொன்னா வேற வேற 10 படி வேகம் குறைஞ்சு உச்ச உயரத்துல 0 அடையும். ஆகவே வேகம் 10 படி குறைகிறபடியா சீராக அமர்முடுக்கி 0 என்ற வேகத்தை அடை உச்ச உயரத்தில். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா திருப்ப அந்த பொருள் விழப்போகுது, கீழ் நோக்கி விழப்போகுது. அப்ப திருப்ப ஆர்முடலோட பயணிக்க போகுது. ஆனா திசை மாறுது. சரியா, திசை மாறுது, அதே திசையில பயணிக்கல, திசை மாறுது. முதல் மேல் நோக்கி போனவர் இப்ப கீழ் நோக்கி வர போறாரு. அப்ப திசை மாறும். திசை மாறும் என்றபடியா எங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்னு சொன்னா இப்படியே தொடர்ச்சியா வரும். சரியா, மறைப்பக்கம் இது நேர் திசையண்டா அது மறை திசையில வருது, திசை மாறுது. இப்படி ஒரு நேர்கோடா வந்ததுன்னு சொன்னா சரி. திருப்ப தரையை அடையக்குள்ளேயும் வேகம் 60 அண்டபடியே இந்த இடத்துலயும் 60 அண்டு.
இதுக்கு எடுக்கிற நேரம் 6 செகண்ட். திருப்ப தரை அடையக்குள்ளேயும் 6 செகண்ட் எடுக்கும். ஆகவே 6 மாறும். இதுல 12 செகண்ட் எடுக்கும். சரி, அதான் முழு இயக்கத்துக்குமான கிராஃப். பூஜ்ஜியத்தை அடைஞ்சு பிறகு திருப்ப ஒரு செகண்ட் படி வேகம் கூடி 12 செகண்ட் முடிவில் திருப்ப 60 அடையும். அதாவது திருப்ப தரைக்கு வரும். சரி, இதான் பிள்ளைகள் முழு இயக்கத்துக்குமான கிராஃப். சரி, அவர்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு சரியா பிள்ளைகள்? கிராஃப் வரைகிறது இந்த கணக்குல என்ன விஷயம் ஓகே இருக்குது? சார். விஷயம் விளங்கிட்டா? ஓம் சார். ரைட். உங்களை முதல்ல ஒன்று சொன்னான் பிள்ளைகள், இந்த உயரங்கான்றது 2 வகையில காணலாம்னு சொன்னான். சரி, ஒன்று சராசரி விகிதத்தை நேரத்தால பெருக்கினா உயரத்தை காணலாம். இல்லாட்டி வரைவு முறையிலையும் காணலாம்னு சொன்னேன். வரைவு முறையில எப்படி காண்றேன்னு சொன்னா, ஒரு வேக நேர வரைவு பிள்ளைகள் எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமம். சரி, ஒரு வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமம். அது நேர்கோட்டு இயக்கத்துல. அது மாதிரி புவியீர்ப்பின்களான இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு உயரத்துக்கு சமம். சரியா, உச்ச உயரம் எவ்வளவு வேண்டதான் கேள்வி. உச்ச உயரத்துக்கு போறதுக்கு வரைக்குமான கிராஃப் எங்களுக்கு இந்த எவ்வளவு பகுதி தான் உச்ச உயரத்துக்கு போறதுக்குரிய கிராஃப். மிச்ச பகுதிக்கு நாங்க கீறி வச்சிருக்கிறது திருப்ப தரையை அடைகிறதுக்குரிய கிராஃப். அப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. உச்ச உயரத்துக்கு போற கிராஃப் அண்டைக்குள்ள இவ்வளவு பகுதியும் பெறும். அப்ப இவ்வளவு பகுதியும் அடைக்கிற எக்ஸச்சோடு அடைக்கிற அவ்வளவு பிறப்பும் இடப்பெயர்ச்சிக்கு சமம். சரி, அங்க எங்களுக்கு 180 மீட்டர் வந்தது. இப்ப விரைவை வச்சு கொண்டு செய்ய போறோம். வெறுதோண்டு வேற. சரியா, முக்கோண பிறப்பு தான் நீங்க இடப்பெயர்ச்சிக்கு சமனா இருக்க போகுது. இப்ப முக்கோண பிறப்புக்குரிய சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்துயரம். அரைதர அடிக்கு பதிலாக வளம் 6. செங்குத்துயரம் பாத்தீங்கன்னா வளம் 60. சுருக்குங்க. 3 3 60 பெருக்கி விட்டோம்னா 180. ஆகவே உயரம் 180 மீட்டர் அண்டு. சரியா, சமன்பாட்டை வச்சுக்கொண்டும் செய்யலாம். சராசரி வேகத்தை நேரத்தால பெருக்கி செய்யலாம். அல்லது அந்த தரவுகள் ஒரு வேக நேர வரைவில் குறிச்சு போட்டு வேக நேர வரை வச்சுக்கொண்டு உயரத்தை காணலாம். சரியா, தேவையானதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இதுல இந்த 2014ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. இது ஒரு புவியீர்ப்பின்களான இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். சரியா, இது ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பிள்ளை. இந்த கேள்வி செய்யக்குள்ள முதல் ரஃபா ஒரு படம் கொண்ட போடுங்க. சரி, உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில அதுல உள்ள விஷயங்களை ஒரு தரவா ஒரு படத்துல புரியுங்க. அதுக்கு பிறகு கேள்வியை செய்ய வழிக்கிட்டீங்கன்னா சரி. 3 கேள்விதான். ஒன்று வேக நேர வரைவு, அடுத்தது
கோபுரத்தின் அடியில பட்ட வேகம், அடுத்த கோபுரத்தின் உயரம். சரி, அவருக்கு ட்ரை பண்ணுங்க. சொல்லுடா. ரஃபா படத்தை போடுறேன், நீங்க அதை பார்த்துட்டு ஒரு எனக்கு செய்து அனுப்புங்க. சிரிக்கனடா அது. எஸ்ஐ கேபிட்டல் எஸ். ரைட், இந்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். மாலை வேளையில் மலை உச்சியில் மழையுடன் சிறிது நேரத்துக்கு பனிக்கட்டி, மழையும் பொழிந்தது. முகிலொன்றிலிருந்து விழுந்த ஒரு பனிக்கட்டி மலை உச்சியில் உள்ள உயரமான கோபுரத்தின் மேல் முனையில் பட்டு. சரி, ரஃபா ஒரு உயரமான கோபுரம் ஒன்றை காட்டும் இது. சரி, சும்மா ரஃபா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருந்தா சரி. ஒரு மலை உச்சி இருக்கு, அதுல ஒரு உயரமான கோபுரத்தின் மேல் முனையில பட்டு அங்கு இரு துண்டுகளாக உடைந்தது. அந்த மேல விழுகிற பனிக்கட்டி ரெண்டு துண்டா உடை. அதன் ஒரு துண்டு, அந்த ஒரு துண்டு எக்ஸ் என பெயரிடப்பட்டிருக்குது, கோபுரத்தின் மேல் முனையிலிருந்து 0.5 மீட்டர் மேல் நோக்கி வீசப்பட்டு. இது கோபுரம் என்று வெப்பம் பிள்ளைகள், அதன் உயரத்தை எச்சண்டு வைக்கிறேன். அதில இருந்து 0.5 மீட்டர் உயரத்துக்கு மேல் நோக்கி வீசப்படுது. 0.5 மீட்டர், இதுல இருந்து 0.5 மீட்டர், கோபுரத்தின் உச்சியிலிருந்து 0.5 மீட்டர் மேல் நோக்கி வீசப்பட்டு, பிறகு பாருங்க அங்கிருந்து ஓய்வில் இருந்து
ரெண்டா இந்த புள்ளியில இருந்து சரி எந்த புள்ளியில ஓய்வில இருந்து ஆரம்ப வேகத்தை 0 என்று வைக்கிறேன் ஓய்வு புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கி கோபுரத்தின் அடியில் பட்டது கோபுரத்தின் அடி என்றைக்கு இந்த அடித்தளம் எக்ஸ் கோபுரத்தின் அடியை அடைவதற்கு எடுத்த நேரம் 2 செகண்ட்கள் இங்க இருக்கிற எக்ஸ் வந்து அடியை அடையிறதுக்கு எடுத்த நேரம் தந்திருக்கணும் 2 செகண்ட் இவ்வளவுதான் தரவு இதை வச்சுக்கொண்டு எக்ஸின் இயக்கத்துடன் தொடர்புடைய வேக நேர வரைவின் மூலம் கோபுரத்தின் உயரத்தை கணித்தனரா சரியா முதலாவது கேள்வி ஓய்வில் இருந்தான எக்ஸின் இயக்கத்துடன் தொடர்புடைய வேக நேர வரைவு ஓய்வில இருந்து தரையை அடையும் வரைக்கும் அதன் இயக்கத்தின் வரைவை கொடுத்தா சரி ஓய்வண்டைக்கு ஆரம்ப வேகம் 0 2 செகண்ட்ல பிள்ளைகள் தரையை அடையக்குள்ள எவ்வளவு வேகமா இருக்கும் ஜி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 பிள்ளைகள் 2 செகண்ட் முடிவில் எவ்வளவு வேகத்தை பெறும் சொல்லுங்க பிள்ளைய 2 செகண்ட் முடிவில் என்ன வேகத்தை பெறுவேன் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 20 மீட்டர் பெர் செகண்ட் சரியா தரையை அடிக்கைக்குள்ள வெற்ற வேகம் 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்ப எங்களுக்கு ஆரம்ப வேகம் தெரியும் எடுக்கிற நேரம் தெரியும் இறுதி வேகம் தெரியும் அதை வச்சுக்கொண்டு வேக நேர வரைவு வரையும் அது மாதிரி துண்டு எக்ஸ் கோபுரத்தின் அடியில் பட்ட வேகம் அதான் இப்ப கண்ணு நாங்கள் 20 மீட்டர் பெர் செகண்ட் கோபுரத்தின் உயர மண்டைக்குள்ள நாங்கள் வரைவை வரைஞ்சு போட்டு வரைவு வந்து எக்ஸோட அடைக்கிற பரப்பு உயரத்தை தரும் சரி அப்படித்தான் அந்த கேள்வி செய்யறது ஒருக்க எனக்கு அந்த கேள்வியை செய்து போட்டு முழு பேரும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க சரியா முழு பேரும் நீட்டா அந்த கேள்வி ஒருக்கா செய்து போட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க வார கிளாஸ் பிள்ளைகள் நாங்க அழகு 3 ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளலாம் மற்றது இந்த பேப்பரை செய்து போட்டு அனுப்புங்க சரி எனக்கு கேள்வி செய்து போட்டு அனுப்புங்க உங்களுக்கு இருக்கு அதுல சொன்னதுல விளங்காட்டி திருப்ப கேளுங்க இல்லாட்டி லீவ் ஆகி தேங்க்யூ சார் இது ஒரு சொன்னது வச்சு என்ன ஹைட்ரோவைரம் பாதரசம் இது ஹெச்இடா ஹீலியம் கேபிட்டல் ஹெச்சும் சிமோலியம் வந்து என்ன ஹீலியம் ஹெச்ஜி என்றால் ஹைட்ரோவைரம் அதுதான் பாதரசம் சொல்லுவோம் இது ஹெச்ஜி சார் எக்ஸ்கியூஸ் மீ ஆமாம் சொல்லுங்க நான் இதுக்கு முந்தைய கிளாஸ் எல்லாம் வரல சார் இது கொஞ்சம் விளங்கியில என்னையா அப்படி என்ன ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறேன் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அனுப்புறேன் இது ஒருக்கா திருப்ப ஒருக்கா செய்து விடுறாங்க ரேட் லெவல் கிளாஸோட திருப்ப ஒருக்கா நேர்கோட்டு இயக்கம் ஃபுல்லா செய்வேன் கேள்வியா செய்வேன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்னு ஒருக்கா ட்ரை பண்ணுங்க அவ்வளவு திருப்ப விளங்கப்படுத்து ஓகே சார் இந்த சஹீன் அண்ணாக்கு மின்னிரசாயனம் என்ற யூனிட் ரெக்கார்டிங் அனுப்புறேன்டா ஓ நான் மறந்துட்டேன் அனுப்பி விடுறேன் ஓகே சார் தேங்க்யூ ஓகே